நான் வந்து 2015 வரைக்கும் பார்டர் பட்டாலியன் உத்தராகண்ட் சைடு, ஹிமாச்சல் சைடு, அந்த சைனா பார்டர்ல டியூட்டி கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் விசாகப்பட்டினத்துல ஒரு புதுசா ஒரு பட்டாலியன் ஓபன் பண்ணாங்க. அங்க சாய்ஸ் போஸ்டிங் போக விரும்பினா அவங்க பேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப அந்த 2014ஆம் ஆண்டு நான் பேர் கொடுத்தாச்சு. 2015ஆம் ஆண்டு எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் விசாகப்பட்டினம் வந்துச்சு. கொஞ்சம் சந்தோஷமா தான் நாங்க வந்து அங்க ஒரு யூனிட்டே கிடையாதுங்க. வெறும் காடு, மலை அடிவாரத்துல பாத்தீங்கன்னா குண்டும் குழியும் கல் முள்ளு மரங்களும் நிறைஞ்சு வெறும் காடுங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த காட்டை தான் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வேலை பார்த்து சோல்ஜர்ஸ் தங்குறதுக்கு டென்ட் அமைக்கிறது, மெஸ்ஸுக்கு இடங்கள் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் டாய்லெட் போறதுக்கு, மற்றபடி மொத்தமா குளிக்கிறதுக்கு அந்த தண்ணி தொட்டி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணாங்க. சோல்ஜர்ஸ் தங்குறதுக்கு டென்ட், அங்க அவ்வளோ ஹீட். அந்த ஹீட்ல அந்த டென்ட்ல மனுஷன் தங்கவே முடியாது. அப்படியே தண்ணி அள்ளி ஊத்துன மாதிரி வேர்த்து ஒலிக்கிட்டே இருக்கும் நைட்டும் பகலும். சரி மெஸ்ஸில் ஏதோ செஞ்சு கொடுத்தா கூட அந்த சாப்பாடை நம்மளால நிம்மதியாக சாப்பிட முடியாது. தேனி கூட்டத்தை உடச்சு விட்டா மொத்தமா தேனி வந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி ஈக்கள் வந்து மொக்கி நம்ம சாப்பிட விட ஒரு கொசு வலையை கட்டிக்கிட்டு அதுக்குள்ள உட்காந்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். அந்த நிலைமையில தான் இருந்தோம். அந்த கேம்புக்குள்ள நைட்டும் பகலும் வேர் வேலையும் அந்த பாம்புலையும் அவ்வளோ கஷ்டத்துலையும் கஷ்டப்பட்டது நாங்கள் தான். ஒரு நிம்மதியாக சாப்பிடல, நிம்மதியாக